வந்துட்டேன் காய்ஸ். ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மலையேற்றத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மற்ற ஒரு வீடியோ மாதிரி இல்லாமல் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரியான ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப அட்வென்ச்சராக இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு மலையேற்றத்தை பற்றி நம்ம பார்க்கலான்னு இருக்கோம். எனக்கு பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா, அந்த மலை கிடையாது, எனக்கு ஆப்போசிட்டில் இருக்க அந்த மலை. வெல்கம் டு உலகம் சுற்றும் வாலிபான் யூடியூப் சேனல். நம்ம பயணத்தை இப்போ நம்ம தொடரலாம்னு இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்களோட இந்த கொண்டாரங்கி மலை பயணத்தில் நாங்கள் ரொம்ப முக்கியமாக எதிர்பார்ப்போட போகிறதுக்கு காரணம், அந்த 3800 அடி உயரம் மலையில் வர பக்தர்களுக்காக கம்பி அமைச்ச பெரியவர் அதே மலையில் கின்னஸ் ரெக்கார்டு படைக்கிறதுக்காக தன்னோட விடாமுயற்சியால் தினமும் மலையேறிட்டு இருக்க அந்த தீபக் என்ற பையனை நாங்கள் மீட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். இந்த மலை ஏறுறது எவ்வளோ அட்வென்ச்சராக இருக்குமோ அதே மாதிரி அவங்க 2 பேர்த்த சந்திக்கிறதுமே அவ்வளோ அட்வென்ச்சராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மலை அடிவாரத்தில் இருக்கிற மல்லீஸ்வரர் கோயிலுக்கு வந்துட்டோம். தூரத்தில் தெரிகிற அந்த மல்லீஸ்வரர் கோயில் டாப் தான் கொண்டாரங்கி மலை. பார்க்கவே பயங்கரமாக இருக்கிற அந்த மலைக்கு தான் நம்ம பயணம். லாங்லேருந்து வரவங்களுக்கு பார்க்கிங் வசதி, ரூம் வசதி, தண்ணி வசதி எல்லாமே இங்கே இருக்குது. பிஃபோர் இந்த மலையேற்றத்துக்கு முன்னாடி இங்கே உள்ள ஹிஸ்ட்ரி எல்லாம் படிச்சிடலாம். பஞ்சபாண்டவர்கள் முதல் அர்ஜுனன் வரை இங்கே தவம் செய்ததாக சொல்லப்படுறாங்க. ஓகே காய்ஸ், நம்ம பயணத்தை தொடங்கலாம். ஓகே காய்ஸ், இப்போ வந்து நம்ம மலையேற ஆரம்பித்தாச்சு. இந்த மலை ஒன்றும் அவ்வளோ பெரிய ரிஸ்க்காக இருக்குன்னு நினைக்கல. ஏன்னா அந்த படி எல்லாமே அவ்வளோ நீட்டாக கிளியராக இருக்குது, ஈஸியாக போயிடலான்னு நினைக்கிறேன். ஓகே, வாங்க நம்ம பயணம் எப்படி இருக்குன்னு வீடியோவில் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஐயா, உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். கீழே விழ சொன்னாங்க, இந்த கம்பியெல்லாம் போட்டது நீங்கள் தான் அப்படின்னாங்க. இவ்வளோ பேர் வந்து போகிறதுக்கு நீங்கள் தான் முக்கிய காரணம். சிவன் எந்த அளவுக்கு எல்லோரும் ஆசீர்வாதமாக இருக்காரோ அந்தளவுக்கு ஆசீர்வாதம் நீங்கள். நம்ம தெரிஞ்சவர் தான் கோடை எஃப்எம்ல வேலை பார்த்துட்டு இருக்காரு. விளம்பரத்தை கொஞ்சம் கட்டுப்பாடு பண்ண சொல்லுங்க. போகிற விளம்பரமே போட்டுக்க அறுக்கிறாங்க. ஆமாம், சொல்லு ஐயா, நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல, இனி அவங்க விளம்பரத்தை கொஞ்சம் கட்டுப்பாடு பண்ண சொல்லுங்க. கொடைக்கானல்காரன் நாட்டும் போட்டு ஆமாம் ஒரு ஒளிச்சித்திரம் கிழிச்சித்திரம் போட்டால் கொஞ்சம் நாளைக்கு நல்லா இருக்கு. இப்போ கேட்கலாம்ல. ஆமாம் ஆமாம், பிரியும் இருக்கு. ஆமாய்யா, பூரா விளம்பரமே போட்டா இருக்கிறாங்க. சரிங்க. இந்த கொண்டரங்கி மலையில் வந்து இந்த கம்பியெல்லாம் அமைச்சு தர இந்த பெரியவர் வந்து கோடை எஃப்எம்மை பற்றி சில விஷயம் சொன்னார். இந்த கோடை எஃப்எம் அதை பார்க்குற அந்த நிறுவனர், அப்புறம் அதில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸ், அதை வந்து தப்பால நினைக்காதீங்க. அவர் என்ன சொன்னாருன்னா, விளம்பரம் அதிகமாக வருது, பாட்டு கம்மியாக தான் வருது அப்படின்னு ஒரு ஜாலியாக தான் சொன்னார். அந்த வீடியோவை நாங்கள் இதில் பதிவிட தான் போகிறோம். அதை பார்த்து நீங்கள் எதுவும் அவரை எதுவும் தப்பால் நினச்சிக்காதீங்க. அவருமே அவங்க நேயர் தான். ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி இப்படிலாம் சொல்கிறதுக்கு அவர் வந்து எங்கள் மூலியமாக ஒரு வீடியோவாக அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அவர் உங்கள் நேயர், அந்த நேயர் விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றுறீங்கன்னு நான் நம்புகிறேன். காய்ஸ், இப்போ வந்து நம்ம ஒரு 1/4 மணி நேரம் நடந்திருப்போம். ஆனால் கொஞ்சம் கஷ்டங்கள்லாம் நம்ம இப்படி தவஞ்சி ஏற மாதிரி தான் இருக்கும். அப்புறம் தண்ணி பாட்டில் எடுத்துருப்போங்க, ஈஸியாக இருக்குங்கிறதுக்கு. இப்படி காலையில் வர மாதிரி இருந்தால் ஓகே தான். இப்போ இருந்து கொஞ்சம் கஷ்டம் வந்ததுக்கு பெரிய ஒரு பாக்கியம் தான். கண்டிப்பாக தண்ணி கொண்டு வந்தாங்க. சரி, நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க. ஆமாம், கொண்டு வந்திருக்கேன். சரி, மேலே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் மேலே நல்லா இருக்குது. மேலே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது, கீழே ஒரு கோயில் இருக்குது, கோயிலுக்கு மேலே ஒரு கொஞ்சம் வியூ பாயிண்ட் இருக்குது, ஓகே, அங்கேயே ஒரு கோயில் இருக்குது. அது நல்லா இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் கிட்டத்தட்ட நெருங்கியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மலை எவ்வளோ சர்க்கிளாக இருக்குது பார்த்தீங்களா? அங்கேருந்து அப்படியே அழகாக சறுக்கி வர மாதிரி அழகான மலையாக இருக்குது. ஆனால் நம்ம இதுவரையில் நடந்து வந்தது பெரிய விஷயம் கிடையாது. அங்கே உங்களுக்கு வீடியோவில் தெரியுதான்னு தெரில, மலை உச்சியில் வந்து நடந்து போகிறவங்க போயிட்டுருக்கிறது நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம். எவ்வளோ தூரம் பாருங்கள், இன்னும் நாங்கள் போகக்கூடியது எவ்வளவோ தூரமாக இருக்குது. வாங்க அது எப்படி இருக்குன்றது பார்த்துடலாம். கண்டிப்பாக நமக்கு எனர்ஜி லாஸ் ஆகும். அதே மாதிரி நாங்கள் பேசிகிட்டே ஏறுறோமா, கண்டிப்பாக முடியலைங்க. அந்த ஐயா மட்டும் இந்த கம்பியை போடலைன்னு வச்சுக்கோங்களேன், எங்கள் நிலமை அவ்வளோதான், எதையுமே பிடிச்சேற முடியாது. இப்படி ஏறிக்கிட்டு இருக்கோம் நாங்கள். ரொம்ப ரிஸ்க்கான ஒரு டாஸ்காக இருக்குது. காய்ஸ், இன்றைக்கி இந்த மலை ஏறுறதுன்றது அவ்வளோ சுலபமான விஷயம் இல்லை. அப்படி இருந்தாலும் நம்ம கூட இந்த பயணத்தில் இணைஞ்சிருக்கிறது தம்பி அஜய். அவங்க வந்து 2 கிலோமீட்டர்னு இன்னும் கூப்பிட்டுக்கிட்டே போகிறாங்க. இவர் தான் நம்ம சேனலோட முக்கியமான கேமராமேனு. இன்னொன்று சொல்லப்போனால், இந்த மலையில் வந்து இந்த கம்பி
நடுறதுன்ற விஷயம் வந்து அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது. இந்த ஐயா வந்து ஒரு வாட்டி மலை ஏறி இருப்பார்னு நினைக்கிறேன். அந்த பயணத்தில் தான் வந்து நம்ம கம்பியெல்லாம் நட்டு நடந்து போகிறதுக்கு கூட ஈஸியாக இருக்கும். மனுஷன் வந்து அந்த வெயிலில் ஆடை இல்லாமல் இந்த கம்பியால் அந்த மலையில் நட்டுருக்கிற விஷயம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு இல்லையா சார் எண்டு, இதுக்கு இல்லையா சார் எண்டு அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு படியிலையும் நம்ம மீறி போயிட்டுருக்கோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வா, பயங்கரமான வியூவாக இருக்கு. இங்கே பாருங்கள், தினேஷ் யாரோ நம்ம பையன் தான். தினேஷ்ன்ற பேர் பார்த்தீங்கன்னா பொதுவாக நிறைய இடத்துல வந்து முத்திரை பதிக்கப்பட்டிருக்கும். நான் பயமாக இருக்கு கீழே பார்க்க. நீங்கள் ஈஸியாக சொல்லிட்டீங்க, கை காலெலாம் நடுங்குது. அஜய், நான் உனக்கு என்ன பாவம் பண்ணேன்னு தெரில. எனக்கு இப்படி கூட்டு வந்து பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து சாப்பிட கூட இல்லை. காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு கிளம்பி இன்ன வரலையும் நம்ம பயணம் போய்கிட்டே இருக்குது. உண்மையாக சொல்ல போனால் அந்த கொண்டரங்கி மலை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷேப்பில் இருக்குது. இப்போ நம்ம அதோட மையப்பகுதியில் தான் நம்ம இருக்கோம். சுற்றி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத. இதாங்க வியூவேவும். மலை மேலே இருக்கிற மல்லீஸ்வரர் கோயிலுக்கு வந்தாச்சு. இங்கே விநாயகர் இருக்காரு. உள்ள சிவனுக்கு பூஜை நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் டாப்புக்கே போயிடலாம். காய்ஸ், இப்போ நம்ம கொண்டாரங்கி மலையோட உச்சத்தில் டாப்பில் இருக்கோம். இப்போ நம்ம பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஓம் நமச்சிவாயா சிவன் இருக்கார். அவருக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு நம்ம வேண்டுதலை வச்சுட்டு வந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தரையிலேருந்து மேல்மட்டம் வரலையும் 3825 அடி கொண்ட இந்த கொண்டரங்கி மலை டாப்பில் தான் நம்ம இருக்கோம். இப்போ நமக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா தெரியும் இந்த மலையெல்லாம் எவ்வளோ குட்டி குட்டியாக இருக்குது அப்படின்றது. அப்போ நம்ம எந்த அளவுக்கு நம்ம டாப்பில் இருக்கோன்றதை நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மலை பார்த்திங்கன்னா மல்லீஸ்வரர் கோயிலோட டாப்பு தான் இந்த கொண்டரங்கி மலை. இந்த கொண்டரங்கி மலைக்கு என்ன ஒரு ஹிஸ்ட்ரி அப்படின்னு சிலரால் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்டதாக சொல்லப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சில ஸ்பெஷல் டேஸில் வந்துட்டு பஞ்ச பாண்டவர்கள் வந்து இங்கே தவம் செய்கிறதா அதுவும் சொல்கிறாங்க. இதெல்லாமே ஒரு நம்பிக்கையால் செயல்பட்டுக்கிட்டு இருக்குங்க. இந்த கொண்டரங்கி மலை பயணமானது எனக்கு பர்சனலாக ரொம்ப சிறப்பாக அமைகிறதுக்கு நண்பர் அஜய் இருந்ததாக இருக்கார். உங்களுக்கு இப்படி காமிச்சா தெரியாதுன்னு நினைக்கிறேன். இப்படி பாருங்கள், இவர் இல்லாட்டி நான் இந்த மலைக்கு வந்திருக்க மாட்டேன். இந்த வீடியோ மூலிமா நீங்களும் இந்த சிவனை நீங்கள் பார்த்துருக்க முடியாது. ஸோ தேங்க்ஸ் டு அஜய். இந்த மலை ஏறின அனுபவத்தில் மை கருத்து வாட் இஸ் ஐ எம் சேயிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னடா அந்த மலை மேலே உச்சத்துலேருந்து கருத்து சொல்கிறானேன்னு நினச்சிக்காதீங்க. எப்பயுமே வந்து உங்கள் வாழ்க்கையில் பர்சனலாகவே ஒரு இலக்கை நோக்கி நீங்கள் கண்டிப்பாக ஒவ்வொருத்தவங்களும் வாழ்க்கையில் முன்னேறிட்டு தான் போவீங்க. அந்த மாதிரி முன்னேறும்போது அந்த இலக்கை அடைஞ்சு நீங்கள் ஒரு டாப்புக்கு வரும்போது கண்டிப்பாக எல்லாமே நீங்கள் சந்தித்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயமாக தான் இருக்குன்றத நான் இந்த மலையேற்றத்தில் என்னோடய பர்சனலாக நானும் தெரிஞ்சுக்கிறேன். எங்கள் அப்பா சொல்லுவார், நீ எப்போடா டாப்பில் வரப்போகிற அப்படிம்பாரு. இப்போ நாங்கள் டாப்பில் இருக்கோம். ஹாய் டாடி, நாங்கள் டாப்புக்கே வந்தாச்சு.
தலைக்கு இது இல்லை பார்த்தீங்களா, அடிக்கிற வெயில கொரட்டை சவுண்டோட பயங்கரமாக படுத்துக்கிட்டு இருக்காப்புல. அது எங்கே 3825 அடி உயரத்தில் ஜம்முன்னு படுத்துருக்காப்புல பாருங்க. காய்ஸ், இப்போ நம்ம வந்து மலை ஏறும்போது இந்த காதலர்களோட சின்னமான இந்த மரத்தை வந்து நம்ம ரொம்ப கலாய்ச்சி பேசணும். இப்போ நம்ம மலையோட உச்சத்தில் இருக்கோம். அடிக்கிற வெயிலுக்கு எந்த மரத்தை நம்ம கலாய்ச்சோமோ இப்போ அந்த மரத்துக்கு அடியில் தான் நம்ம நிழல் கொடுத்து உட்காந்துருக்கோம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள்.